அத்தனை சாட்சிகளையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி வழக்கை வெற்றிகரமாக நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்திருப்பது தமிழ்நாடு அரசால சிபிஐ. அப்போ மதம் மாறிய வன்னியர்கள் ஒரிஜினல் வன்னியர்களுடைய உரிமையை பறிக்கிறார்களா? அதனால் அவர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. ஏன்னா இந்த நக்சல் என்பது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஜிஹாதி நக்சல் எவாஞ்சலிஸ்ட் கூட்டணி இந்தியாவில் பலமாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஆதம்பூர்ல நாங்கள் அடித்து விட்டோம் அப்படின்னா சொன்ன உடனே சரி, நீங்க யாரை நம்பணும்? இந்திய அரசாங்கத்தை நம்பணுமா பாகிஸ்தான் அரசாங்கத்தை? எப்படி ட்ரம்புக்கு தன்னுடைய ட்ரேட் இன்ட்ரெஸ்டோ அப்படி இந்தியாவுக்கு ட்ரேட் இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணுவதே தவறு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் குறித்து சிந்திப்பதற்கு முன் முக்கிய செய்திகள் குறித்து பார்க்கலாம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை. கிறிஸ்தவ வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் சேர்க்க திண்டுக்கல்லில் பிஷப்புகள் நடத்தும் மாநாடு தடை செய்யும் அரசு. ஆபரேஷன் சங்கல்ப் மூலம் சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் முகாமிட்ட மாவோயிஸ்ட்கள் அழிப்பு. பாகிஸ்தான் தாக்குதலில் அழித்ததாக சொல்லப்பட்ட ஆதம்பூர் ஏர்பேஸ் நம் விமானப்படை வீரர்களுடன் கெத்து காட்டிய மோடி. அலுமினியம் மற்றும் ஸ்டீல் இறக்குமதிக்கான ட்ரம்ப் வரிக்கு பதிலடி கொடுத்த இந்தியா. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் ஒரே நாடு இதழின் ஆசிரியருமான திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர் சார். இன்னைக்கு முதல் செய்தியாக எடுத்திருப்பது 2019 பொள்ளாச்சி, இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சியில் ஒரு பாலியல் வழக்கு. அது தமிழகத்தையே அதிர வைத்தது. அந்த வழக்கில் சுமார் 9 பேர் குற்றம் சாட்டப்பட்டார்கள். அந்த வழக்கு பல்வேறு அமைப்புகளின் கோரிக்கை, தமிழக மக்களின் எதிர்பார்ப்புக்கு இணங்க அது சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டது. இப்போது அதற்கான தீர்ப்பு வந்திருக்கு சார். 9 பேருக்குமே மரணிக்கும் வரை உள்ள அந்த ஆயுள் தண்டனையை வழங்கியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? நீதிமன்றத்துக்கு வாழ்த்துக்கள். 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை. ஏன்னா ஆயுள் தண்டனை நீங்கள் சொன்ன பிறகு அதுக்கு ஒரு டூரேஷன் இருக்குது. அந்த டூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆட்கள்லாம் போய் உடனே மெர்சி பெட்டிஷன் போடுவாங்க. யாருக்கு என்ன போடுவாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆகையினால சாகும் வரை ஆயுள் தண்டனைன்னு சொன்ன பிறகு அதில் டூரேஷன் இல்லை. ஆயுள் தண்டனைனா ஆயுள் தண்டனை இன்னைக்கு புதுசாக டெஃபைன் பண்ண வேண்டியிருக்கிறதுனால, ஆகவே நீதிபதிகளுக்கு நீதிமன்றத்துக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இது ரொம்ப சென்சிட்டிவ் கேஸு. பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள். அந்த பெண்களுடைய அடையாளம் வழக்கில் வரக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அவங்க சாட்சி சொல்லலை, ஏன் வெளியில் வரலை அப்படின்னா, வெளியில் வந்தால் சமுதாயத்தில் அவர்களுக்கு பாதிப்பு. இந்த பொண்ணு தான் இப்படி போயிருக்கு, இந்த பொண்ணு தான் அவனை நம்பி போச்சு, இந்த பொண்ணு தான் இந்த ஃபோட்டோவில் மாட்டித்து, இந்த பொண்ணு தான் இந்த வீடியோவில் மாட்டித்து அப்படிங்கிறதெல்லாம் அந்த பொண்ணு அறிந்து மாட்டினாலும் அறியாமல் மாட்டினாலும், இல்லை அறியாமல் மாட்டினா கூட இது ஏன் அங்கே போச்சு அப்படி ஒரு பேச்சு வரும். அதனால் அந்த பெண்களுடைய ஐடி மறைக்கப்பட வேண்டும், அடையாளம் மறைக்கப்பட வேண்டும். எல்லா இடத்துலையும் பெண்கள் சட்டமே அப்படி தான் இருக்குது. ஒரு பாலியல் வழக்கு என்றால் பெண்களுடைய அடையாளம் மறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் சட்டமே இருக்குது. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான், திமுக கவர்மெண்ட் எஃப்ஐஆர்லேயே பெண்ணுடைய அடையாளத்தை சொல்லும், அவருடைய அட்ரஸை சொல்லும், ஃபோன் நம்பரை சொல்லும், திட்டும், எல்லாம் பண்ணும். அது ஒரு பக்கம். அப்போ இதில் என்னென்னா, இந்த அடையாளத்தை மறைத்து அவர்களை பாதுகாத்து, ஆனால் வெளியில் வந்தால் சாட்சி சொன்னால் பேர் இருக்கணும், வயசு இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்போது அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, தைரியம் கொடுத்து, உங்களுடைய அடையாளம் வெளியில் வராது என்பதை உறுதி செய்து நல்லபடியாக விசாரணை நடத்தி
விசாரணைக்கு 50க்கும் மேற்பட்ட சாட்சிகளை கொண்டு வந்து 53 சாட்சிகள், 53ல் ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சியாக மாறவில்லை. இதுதான் இங்கே உள்ள முக்கியமான விஷயம். அத்தனை சாட்சிகளையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி வழக்கை வெற்றிகரமாக நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்திருப்பது தமிழ்நாடு அரசால சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஆகையினால தான் நாங்கள் இப்போவும் சொல்லுறோம், அந்த சார் கேஸ் இருக்குல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் சிபிஐக்கு கொடுத்துருங்கன்றோம். ஒரு காலத்துலங்க அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி மாறி மாறி யாரு மேல எந்த குற்றம் வந்தாலும் 2 பேரும் சிபிஐட்டு கொடுன்னு தான் போராடுவாங்க. அதிமுக ஆட்சியில் ஒரு அநியாயம் நடந்தது, திமுக போராட்டம் பண்ணதுன்னா சிபிஐட்டு கொடுன்னு தான் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த வழக்கை கூட அதிமுக ஆட்சியிலேயே சிபிஐக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் நடக்கும்போது ஆட்சியில் இருந்தது அதிமுக, அதிமுக ஆட்சியிலேயே சிபிஐ கொடுக்கப்பட்டது. ஏன் சிபிஐ கொடுக்கப்பட்டது அப்படின்னால், அன்றைக்கு இருக்கிற திமுக அரசாங்கம், அன்றைக்கு இருக்கிற எதிர்கட்சி திமுக அவ்வளவு அழுத்தம் கொடுத்தது. யாரெல்லாம போனாங்க, அங்க போய் பெரிய மார்ச் நடத்தினாங்க. இப்ப கனிமொழி எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கிறத நமக்கு தான் தெரியும். உடனே அங்க போய் அதை பண்ணி என்ன ஸ்டண்ட் உண்டோ அவ்வளவும் பண்ணாங்க. ஸ்டண்டுன்னு சொல்ல முடியாது, உண்மையாகவும் பண்ணாங்க, எப்படினாலும் வச்சுக்கலாம். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே சிபிஐக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப நாம என்ன சொல்றோம், இந்த இடத்துல இப்ப சிபிஐ நல்லா ரோல் பண்ணியிருக்குன்னா, இப்போ நீங்கள் எந்த இடத்தில் அடையாளத்தை காட்டி ஒரு பெண்ணை மிரட்டுகிறீர்களோ அதை சிபிஐட்டு ஒப்படைங்கன்னு நாம் சொல்லுகிறோம். இதே திமுக ஆட்சியில் அண்ணா நகரில் சிறுமி அடலசன்ட் அந்த குற்றச்சாட்டு வந்த உடனே அது ஒரு பெற்றோர் மிரட்டப்படுகிறார்கள், குழந்தைகள் மிரட்டப்படுகிறது, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மிரட்டப்படுகிறார்கள். அப்போது நீங்கள் பார்த்துங்க, சிபிஐ வசம் போன ஒரு கேஸ் எப்படி இருக்குது, தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட இருக்கிற ஒரு கேஸ். தமிழ்நாடு அரசாங்கம்னா தமிழ்நாடு காவல்துறை. அரசாங்கம் என்பது எல்லாத்தையும், காவல்துறையில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்தது. அதனால இந்த பொள்ளாச்சிக்கான மிகப்பெரிய வெற்றி சிபிஐனுடைய வெற்றி. அடுத்தது என்ன, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு இப்படி வந்திருக்குது. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இதாகத்தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இன்னைக்கு டெல்லியில் நடந்த ஒரு கேஸ் நிர்பயா அப்படின்னு வச்சுங்க. நிர்பயாங்கிறது என்னது, அந்த பொண்ணு பேரா? அந்த பெயருமே மறைக்கப்பட்டு, அந்த பெயர் மயக்கப்பட்டு உங்களுக்கு பயமே இருக்கக்கூடாது என்பதால் கொடுக்கப்பட்ட பேர். அப்படித்தான் இதை பார்க்கணும். ரெண்டாவது, இதில் நம்ம குழந்தைகளுக்கு, அடலசன்ட் பெண்களுக்கு, டீனேஜ் பெண்களுக்கு இதில் ஒரு பாடம் இருக்கிறது. இப்போ மோகன்ஜி ஒரு படம் எடுத்தார், பகாசுரனுங்கிற படம். நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்களா தெரியாது, ரொம்ப அற்புதமான படம். எப்படி பெண்கள் வலைக்குள் வீழ்த்தப்படுகிறார்கள், அதுக்கு அதிகார மையம் எப்படி காரணமாக இருக்கிறது. அப்போ இதில் அதிகார மையம் இருந்ததா? இருந்திருக்கலாம், ஆளுங்கட்சி இருந்திருக்கலாம். அப்போ ஆளுங்கட்சி, அன்றைய ஆளுங்கட்சி அயோக்கியத்தரமான கட்சினா இன்றைய ஆளுங்கட்சி யோக்கியமான கட்சியா? இதில் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்பது சில விஷயத்துல நம்ம மறுக்க முடியாது. அதை தாண்டி அரசியல் எதனால இருக்கலாம். ஆகையினால இந்த பாலியல் குற்றச்சாட்டுல பெண்கள் எப்படி போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். இதை பற்றி நிறைய கதைகள் வந்திருக்கு. அந்த கதையில் எவ்வளவு உண்மை எவ்வளவு கட்டுக்கதை என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் எல்லா கதையுமே பெண்களுக்கான ஆபத்தை சுட்டி காட்டி இருக்கிறது. அப்போது ஒரு பாலியல் கூட்டு பலாத்காரம், அந்த பாலியல் கூட்டு பலாத்காரத்தில் இருக்கிற பெண்கள் மிரட்டப்படுவது, உருட்டப்படுவது, அதிலேருந்து இன்னைக்கு ஒரு தீர்வு வந்திருக்குன்னா 2 விஷயம். என்னதான் இருந்தாலும் நீதி வெல்லும், அதுக்காக நாம் நீதி கொடுக்க முடியும், அதற்காக நீதித்துறையோ காவல்துறையோ இன்றைக்கு இருக்கிறதுங்கிறது முதல் விஷயம். 2வது விஷயம், பெண்கள் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது நம்மளுடைய ஸ்ரீ டிவியினுடைய மெசேஜ். அப்படித்தான் நான் பார்க்குறேன்.
ஸோ இப்போ நீதி வென்றது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு பொள்ளாச்சியில் நீதி வென்றிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறதா? இப்போ இந்த ஆட்சியில் பார்க்கும்போது மாவட்டம் தோறுமே நம்ம பார்க்குறோம், ஆங்காங்கே ஒரு கூட்டு பாலியல் சீண்டல் அப்படிங்கக்கூடியது நடைபெற்றுக்கு தான் வருது. இப்போ இதை எப்படி பார்க்குறது அப்போ சமுதாயத்தில்? சார், பொள்ளாச்சி வழக்கில் எப்படி நீங்கள் ஆளும் அரசை குற்றம் சாட்டினீர்களோ அதை விட பல மடங்கு இன்றைய ஆளும் அரசாங்கத்தை குற்றம் சாட்ட முடியும். அதுதான் இந்த வழக்கில் நான் ஏற்கனவே சொன்னேனே, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா நகர், பெரிய பட்டியல் போடலாம். வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம இருக்கிற விருகம்பாக்கத்தில் ஒரு பப்ளிக் மீட்டிங் நடக்குது. காவல்துறையை சேர்ந்தவர்களை பெண் காவல்துறையை சேர்ந்தவர்களை திமுக காரர்கள் தவறாக நடத்துகிறார்கள். அந்த மீட்டிங்கினுடைய சிறப்பு அழைப்பாளரே கனிமொழி குரல் கொடுக்கவில்லையே. அப்போ எப்படி நடந்தது? அப்போ நீங்கள் எதிர்கட்சியா இதே கனிமொழி பொள்ளாச்சிக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தார்கள் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ ஆட்சி மாறிவிட்டால் காட்சி மாறுமா என்றால் மாறக்கூடாது என்பது நீதி, ஆனால் மாறுகிறது என்பது யதார்த்தம். சரி, ஒரு பொள்ளாச்சிக்கு நீங்கள் இவ்வளவு போர்க்கொடி பிடித்தீர்களே, இப்போ மாவட்டம் தூரம் நடக்கிறது என்பதுதான் உண்மை. அப்போ என்ன, இன்னைக்கு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ண முடியாத நிலை. நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு என்னென்னலாமோ நடக்கிற வேலை. அதாவது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு முன்னாலேயே ஒரு சாரா 2 சாரானா டிஜிபி அதான் போலீஸ் கமிஷனரே சொல்லக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஆனால் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது போன்ற கம்ப்ளைண்ட் இப்போதான் நிறைய நாங்கள் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதை நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுனால நிறைய மக்கள் தைரியத்தோடு பதிவு பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரு சார். நிறைய கூடி இருக்குங்கிறத அவர் அந்த சொல்லத்துக்கு அவருக்கு மனசு வரல. எவ்வளவு இருந்தால் இவ்வளவு சார், இது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் வெளியில் வருது, வராதுதான் இப்போ எவ்வளோ இருக்கும். அதனால தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதில் மாட்டுக்கிறது கிடையாது. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த கேமராவே ஒர்க் பண்ணலாங்கிறீங்க, அது எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கும் நமக்கு புரியலை. அதனால் இந்த ஆபத்து கேம்பஸுக்குள்ளே இருக்குது, கேம்பஸுக்கு வெளியில் இருக்குது, அலுவலகத்தில் இருக்குது, அலுவலகத்துக்கு வெளியில் இருக்குது. இதற்காக சில வல்லூறுகள் அரசியல் புரோக்கர்களை கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை. இதையும் தாண்டி தமிழ்நாடு வரும் அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன விஷயம்னா டக்குன்னு ஏதாவது ஒரு பெண்களுக்கு ஆபத்துனா கொடி பிடிக்கக்கூடியவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கமாக இருக்கும். இதே பொள்ளாச்சிக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியும். திமுக ஆட்சியில் வாயே திறக்காத ஏதாவது ஒரு மாதர் சங்கம் இருக்குமானா அது ஜனநாயக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் தான். ஏதாவது ஒரு நீதி இருக்கிறதான்னு கேட்குறேன். அதனால் பொள்ளாச்சி சந்தோஷப்படலாம் அப்படின்னு இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த சூழ்நிலை மாறிவிட்டதா தமிழகத்தில் என்று கேட்டால் மாறவே இல்லை என்பது வருத்தமான ஒன்று. அடுத்த செய்தியாக, கிறிஸ்தவ வன்னியர்களை எம்பிசி பிரிவின் கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி தலைமையில் மே 24 திண்டுக்கல் அருகேக்குள்ள வெள்ளோடுல ஒரு மாநாடு அறிவிச்சு நடத்த இருக்காரு சார். இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தி நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு நீட் ரகசியம் மாதிரி. அதாவது நீட்டை எப்படி நீக்க வேண்டும் என்ற ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் நீட் நீக்கணும்னா எல்லா கட்சியும் ஒன்று சேர வேண்டும், அதுதான் ரகசியம். எல்லாரும் அப்படி என்ன உருட்டுனாரு நம்ம இளவல். அதே மாதிரி எங்கிட்ட வந்தால் உங்கள்கிட்ட ஜாதியே கிடையாது, ஜாதியெல்லாம் போயிடும், ஏற்றத்தாழ்வே கிடையாது, அது கிடையாது, ஆன கிடையாது, பூனை கிடையாதுன்னு மதமாற்றம் செய்து விட்டு, மதமாற்றம் செய்த உடனே அந்த ரகசியம் என்ன, நாம் எல்லாம் சேர்ந்து கொடி பிடிப்போம். அரசியல் தானே, சர்ச்சை பண்ணுறது அரசியல் தானே. கிறிஸ்துவம் பெரும்பாலும் அரசியல் மதமாகத்தானே இருக்கிறது. ஆகையினால இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இவ்வளவு பெரிய மாநாடு நடத்த போகிறோம்னா எவ்வளவு வன்னியர்கள் மதம் மாற்றப்பட்டு இருப்பார்கள்னு நான் கவலைப்படுறேன். அவ்வளவு நம்பர்ஸ் இருந்தால் தானே சார் மாநாடு நடத்த முடியும். அப்போது ஒருத்தர் உளுந்து ஒருத்தரை காமிச்சு இந்த தான்லிங்க நாடார் வாழழுந்த நரின்னு ஒரு கதை சொல்லுவார். அது வேற அந்த இது வாழழுந்து போயிருக்கும், அடுத்ததை பார்த்து சிரிக்கும், உடனே அடுத்ததை அறுத்து விடுவாங்க, அடுத்ததான் அந்த கோஷ்டியில் போயிடும். அந்த மாதிரி பெரிய
மதமாற்றம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த மதமாற்றத்தை செய்த இந்த ஆயர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தனியாக ஒரு என்கொயரி போட்டு, வன்னியர் சமுதாயம் துடிப்போடு இருக்குமானால் இந்து வன்னியர் சமுதாயம், ஏன் அப்படி சொல்கிறேன், கிறிஸ்தவ வன்னியர் கிடையாது, வன்னியர்னா இந்து தான், அவங்க என்ன பண்ணணும், இந்த ஆயர் மீது முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும். என்னுடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் இத்தனை பேர் இந்த ஆயர் கீழே இவருடைய ஏரியாவில் மதம் மாறி இருக்கிறார்கள், இவர் எப்படி மாற்றினார், இதுக்கு பின்னால் என்ன கதை இருக்குது அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்கணும். இது ஒரு சைடு. ரெண்டாவது சைடு என்ன, மதம் மாறினால் ஜாதி சலுகை கிடையாது என்பதை வெவ்வேறு மாநில நீதிமன்றங்கள் உட்பட உச்ச நீதிமன்றம் வரை இப்போது சொல்லியிருக்கிறது. அதனால மதம் மாறின பிறகு நீ இங்கே வா, உனக்குள்ள சலுகை இருக்கும், சலுகை போகாது அப்படின்னு சொன்னோமானால் அந்த சட்டம் மதமாற்றத்தை ஊக்குவிக்கும். மதமாற்றத்தை ஊக்குவிக்க கூடாது என்பதனால தான் அரசியலமைப்பு சட்டமே அப்படி சொல்லியிருக்கு. அப்போ சட்டத்தை வளைக்கிறார்கள் என்றால், ஓட்டு வங்கிக்காக வளைக்கிறார்கள் என்றால், அதற்கு இன்னைக்கு இருக்க அரசு துணை போகும் என்றால் அதை விட கண்டிக்கத்தக்க செயல் கிடையாது. ஆனால் இவர்களுக்கு நம்பிக்கை எங்கேருந்து வருகிறது, இருக்கிற மாநில ஆட்சி இதை செய்து கொடுக்கும். இப்போ நாம் யாருமே எதிர்பார்க்கலங்க. ராம்தாஸ் அவ்வளோ பெரிய லீடர், நான் ஸ்டாலினை பார்க்கணுமா அப்படின்னு தன்னுடைய இருப்பை ரிஜிஸ்டர் செய்து கொண்டவர். நேற்று முழு நிலவு இதில் ரிசர்வேஷன் தரக்கூடிய ஒரே தகுதி பெற்றவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் என்றால் எங்கேயோ ஒரு இடத்துல ஆபத்து இருக்கிறது என்று அர்த்தம். இந்த ஆபத்தை தான் நான் அரசியலுக்குள்ளே போகலை, அவர் கூட்டணிக்கு போகிறாரா கூட்டணிக்கு போகலையா அதெல்லாம் எனக்கு தெரியாது, இல்லை பேரத்துக்காக இதை பேசுகிறாரா அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் ஆபத்து எங்கே இருக்கிறதுனா, இந்த ரிசர்வேஷனை எப்படி பெறுவதுன்னு ஒவ்வொரு ஆளும் ஆரம்பிக்கிறாங்கல்ல, அங்கே ஒரு ஆபத்து இருக்கு. இந்த ராம்தாஸ் சொல்லக்கூடிய ரிசர்வேஷன் இந்துக்களுக்காக, இந்து வன்னியருக்காக. இப்போ நீங்க அங்க சொல்லக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்போ கிறிஸ்தவர் இப்போ ரிசர்வேஷன் வருதுன்னு, அப்போ மதம் மாறிய வன்னியர்கள் ஒரிஜினல் வன்னியர்களுடைய உரிமையை பறிக்கிறார்களா இல்லையா, தானே கேள்வி. பறிக்கிறார்கள், அதுக்கு குரல் கொடுக்கணுமா இல்லையா வன்னியர் சங்கம்? பட்டாளி மக்கள் கட்சிங்கிறத நான் வன்னியர் சங்கங்கிற வார்த்தையில சொல்றேன், ரெண்டு பேர் இல்லை. இன்னைக்கு வேணா அது அரசியல் கட்சியாக மாறி இருக்கலாம். ஆகையினால நாம் எதிர்பார்ப்பது வன்னியர் இயக்கம் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அவன் நம்ம ஜாதிக்காரன்ப்பா வாங்கிட்டு போறான்னு சொல்லக்கூடாது. அது மிகப்பெரிய மதமாற்றம். எல்லா ஜாதிகளுமே கூட தங்கள்லேருந்து மதம் மாறினவர்கள் இடஒதுக்கீடு கேட்டால் அதை எதிர்க்க வேண்டும். அதுதான் இதை ஒரு பாடமாக எடுக்க ஆரம்பித்தா நல்லது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இப்போது நீதிமன்றங்கள் விழித்திருக்கிறது, நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்லி வருகிறது. தீர்ப்புக்கு இடையிலையும் இப்படி ஒரு ஆயர் சொல்கிறாருன்னா அந்த ஆயர் ஏற்கனவே இந்த அரசாங்கத்தை பற்றி பல ஆயர்கள் பேசின பேச்சுக்களை எல்லாம் மனசில் வச்சு சொல்கிறாருன்னு அர்த்தம். அதை விட ஒரு தவறான விமர்சனம் இந்த மாநில அரசுக்கு இருக்க முடியாது. ஆனாலும் மாநில அரசு என்ன போகிறது, ஓட்டு வங்கிக்கு அடிமையாகத்தான் இருக்குமா என்றால் நமக்கு இது பதில் இல்லை. அடுத்த செய்தியாக சத்தீஸ்கர் மாநிலம், தெலுங்கானா மாநிலம், அந்த பார்டரில் நக்சல்ஸ் நடமாட்டம் அதிகம் சார். அங்கிருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட பாடிகள், அந்த நக்சல்ஸோட இறந்து போனவர்கள் பாடிகளை கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிற இந்த பேரில் தான் அந்த நக்சல்ஸை ஒழிக்கக்கூடிய அந்த வேலையில் அரசு ஈடுபட்டிருந்தது. இப்போ ஒருபுறம் வெளிநாட்டு எதிரிகள் துவம்சம் செய்யப்படுகிறார்கள், இன்னொரு புறம் உள்நாட்டிலையும் எதிரிகள் துவம்சம் செய்யப்படுகிறார்கள். சரி, எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அமித்ஷா நேரடியாக சொன்னார், நக்சல்களுடைய ஆதிக்கம் உள்ள மாவட்டங்கள் குறைந்து வரும் என்று சொன்னார். கிட்டத்தட்ட 540 மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள், இஃப் மை நம்பர் இஸ் கரெக்ட், 160 170 கூட இருந்திருக்கும், நக்சலால் பாதிக்கப்பட்ட ஓரிரு மாவட்டங்கள்.
2014 இன்னைக்குள்ள அது வெறும் 6 மாவட்டங்களாக சுருங்கி இருக்கிறது. இதுதான் பெரிய வெற்றி. சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில், இங்கே தெலுங்கானாவில், இந்த எல்லா ஏரியாலையும், அதாவது இந்த யூனியனாக பிரித்ததே நக்சல் பிராணி ஏரியா தான் ஒரு காலத்தில் பிரிக்கப்பட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆந்திராலாம் அவ்வளவு ஆட்டம் இருந்தது. ஆந்திரா, ஒரிசா, நீங்கள் அந்த அப்படியே ஒரு லைன் போடலாம், வெஸ்ட் பெங்கால் அப்படியே ஒரு படம் போடலாம் பார்த்துக்கங்க. அந்த ஏரியா முழுக்க இருந்தது. இன்னைக்கு எல்லாம் மாறி போய் இன்னைக்கு 6 இடம் 7 இடம்னு சுருங்கி இருக்குங்கிறது முதல் வெற்றி. ரெண்டாவது, இதில் நீங்கள் சொன்னதில் எனக்கு வித்தியாசமான ஒரு விஷயம் சொன்னால், இது வரைக்கும் எந்த ஆப்ரேஷனுக்கும் ஏதோ ஒரு பேர் வைப்பாங்க. ஆனால் ஆப்ரேஷன் சங்கல்ப்னு வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படி சிந்தூர்னு வச்சார்களோ அப்படி இது சங்கல்ப்னு என்ன? உறுதியே இருக்கிறேன். என்ன உறுதி? 2026க்குள்ள 0 டாமினன்ட் நக்சல் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட வந்தாச்சு. 25ல் இப்போ 7 வந்துடும். அதனால் அவர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. ஏன்னா இந்த நக்சல் என்பது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். மலைப்பகுதியில் இருந்து கொண்டு அந்த பகுதியில் எந்த வளர்ச்சியும் இருக்கக்கூடாது, அந்த குழந்தைகள் படிக்கவே கூடாது. அவர்கள் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டா டபடபடபட குலத்தொழில், அந்த தொழில், ஆன தொழில் எதுவுமே நடக்கூடாது, எல்லாரும் மாறணும்னு சொல்லுவாங்க. மலைப்பகுதிக்குள்ள போயிட்டா அது அவர்களுடைய ஏரியா, அவர் அங்கேயே தான் இருக்கணும், அவங்க படிக்கவே கூடாதுன்னு பேசுவாங்க. என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க இந்த நக்சல்கிட்ட. எல்லாத்துக்கும் எல்லாம் அப்ளிகபிள் தானே, ஏன் அப்படி பேசணும்? அப்போ அந்த இடத்துல வளர்ச்சிக்கு பாதிப்பாக இருக்கிறது மட்டுமில்லை, மக்களை அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டிவிடக்கூடியவர்கள். சரி, இந்த நக்சல் உண்மையிலேயே நாத்திகவாதிகளாக இருக்கிறார்களா அப்படி கேட்டால் இல்லை அப்படிங்கதான். உங்கள் ஸ்டேன்ஸினுடைய அந்த கொல்லப்பட்டாரே பாதிரி ஸ்டேன்ஸ், பின்னால் இருந்தது யார்? நக்சல்கள் தான். மதமாற்றத்துக்கு துணை போனது யார்? நக்சல்கள் தான். நீங்கள் அப்படியே நீங்கள் எல்டிடி கதைக்கு போனால் அங்கேயும் மதமாற்றம் நடந்ததா என்றால், தமிழன் என்று ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு இந்து என்ற அடையாளத்தை மறைந்து பயங்கரவாதத்தை உள்ளே புகுத்தி மதமாற்றம் நடந்ததா என்றால் நடந்தது. அந்த டொப்போகிராஃபி அப்படித்தான் சொல்லும். அப்போ இந்த நக்சல் என்பவர்கள் இந்திய விரோதத்தை வளர்த்து கொடுப்பவர்கள். இப்போ பீமா குர்கான் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அதில் ஒருத்தர் மோடியவே கொள்ளுவதற்காக தயாராக வச்சிருந்தார், அசஸ் பண்ணாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது ஆபத்து ஜிகாத்திகள்கிட்டேருந்து மட்டுமல்ல, ஜிஹாத்தி நக்சல் எவாஞ்சலிஸ்ட் கூட்டணி இந்தியாவில் பலமாக இருக்கிறது. மற்ற இடத்துல ஜிஹாதிகளும் எவாஞ்சலிஸ்டும் ஒன்றா இல்லை. ஆனால் வேர்ல்டு வைடு ஜிஹாதிகளும் நக்சல்களும் ஒன்றாக இருக்கிறார்கள். பல இடத்துல இந்தியாவில் மட்டும் நக்சல்களும் எவாஞ்சலிஸ்டும் ஒன்றாக இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு மேப்பிங் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஆகையினால இந்த விஷயத்தை பார்க்கும்போது இவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள், இல்லை இவங்க திடீரென்று பிணமாக இருந்தார்கள், காரணம் தெரியவில்லை, எந்த கதையாக இருந்தாலும் அது வரவேற்கத்தக்கது. நம்ம பொறுத்தவரை நக்சல்கள் இல்லாத பாரதம் என்ற அந்த ஆபரேஷன் சங்கல்ப் 2026 டார்கெட் வைத்திருக்கிறது. 2026க்குள்ள அந்த டார்கெட் நிறைவேற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. அடுத்த செய்தியாக பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆதம்பூர், அது நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கான பேஸ், அது அங்கே தான் இருக்கிறது. அது ரொம்ப வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சார். அந்த இடத்த பாகிஸ்தான் இராணுவம் தாக்கி விட்டது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான சேதாரத்தை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு சேட்டலைட்டில் மார்ஃபிங் போட்ட பிக்சர்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்களில் பரவுது. என்டிடிவியுமே அதெல்லாம் மேற்கோள் காட்டி பேசினதாக காட்சிகள்லாம் வந்தது சார். அப்போ இப்படி இருக்கே அப்படின்னு இந்திய மக்கள் ஒரு பதற்றம் தொட்டி கொண்டது. அப்போ இன்று காலை பாரத பிரதமர் அந்த சொல்லக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட இடம் சொல்லக்கூடிய அந்த ஆதம்பூருக்கு போயிட்டு ரொம்ப கேஷுவலாக வாக் பண்ணிட்டு சோல்ஜர்ஸ் கூட பேசிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்காரு.
இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சார், பிரதமர் மோடி எதையும் பதில் சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதில்லை சார். கன்வின்ஸ் பண்ணதுக்குன்னு அவர் முயற்சி பண்ணுறதும் இல்லை சார். அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அவ்வளோதான். நீங்கள் புல்வாமாலையும் பார்த்துருக்கலாம். அதுக்கு முன்னால் உரி தாக்குதலுக்கு அவருக்கு பதில் கொடுத்தது, புல்வாமாவுக்கு பதில் கொடுத்தது, இப்போது பஹல்காமுக்கு பதில் கொடுத்தது, எல்லாமே அவர் சொல்லிட்டு செய்யலை. இவர்களை வேணால் ஒவ்வொரு தடவையும் கத்தலாமே தவிர, ஒவ்வொரு தடவையும் இவர்கள் சாட்சி கேட்கலாமே தவிர, இப்போ புல்வாமா முடிஞ்ச உடனே நாம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம், அதுக்கு சாட்சி கேட்டார்கள், சாட்சி கொடுத்தோம். அது மட்டுமல்ல, புல்வாமா தாக்குதல் இந்தியாவே பண்ணினதுன்னு ஒரு கதையை விட்டாங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் அதை ஒப்புக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. மும்பை தாக்குதல் நடந்த உடனே காவி பயங்கரவாதம், சாஃப்ரான் டெரர் அப்படிலாம் சொல்கிறேன். ஹேமந்த் கர்கரே கொன்னதே ஆர்எஸ்எஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த காங்கிரஸ்காரர்கள் என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறது நமக்கு தெரியும். அன்னைக்கு பாகிஸ்தான் தான் செய்தான் என்று சொல்லக்கூடிய தைரியம் கூட காங்கிரஸ் கட்சிக்கு வரவில்லை. அப்படியே ஷிஃப்ட் பண்ணாங்க, அதை போய் காவிகள் மேலே ஷிஃப்ட் பண்ணாங்க. என்ன அயோக்கியத்தனமாக இருக்கும் பாருங்க. இன்னைக்கு அவங்க தான் சொல்கிறாங்க, எனக்கு சாட்சி கொடு, எனக்கு அதை கூட, நீ ஏன் அமெரிக்காவிட்ட சண்டை போடலை, நீ ஏன் ஏதாவது அந்த நாக்கில் நரம்பு இருக்குமா? நாக்கில் நரம்பு இருக்காது, அதனால இப்படி ஒரு பழமொழி இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஆதம்பூரில் நாங்கள் அடித்து விட்டோம் அப்படின்னா அவன் சொன்ன உடனே, சரி நீங்கள் யாரை நம்பணும்? இந்திய அரசாங்கத்தை நம்பணுமா, பாகிஸ்தான் அரசாங்கத்தை நம்பணுமா? பாகிஸ்தான் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ காங்கிரஸே நட்பாக்குது, பொய்யுக்கு பொய் நட்பா? நக்சல் கம்யூனிஸ்டே நட்பாக்குது, பொய்யுக்கு பொய் நட்பா? அதனால இவர் என்ன பண்ணாரு, அப்படியா சரி, அதாவது நாம் அவங்களுக்கு என்ன சேதம் கொடுத்தோம்னு நாம் காமிச்சிட்டோம். சமரசம்னு வந்த உடனே நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு பாகிஸ்தானில் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார்கள். அந்த அளவுக்கு அவங்க ஃப்ரஸ்ட்ரேட்டட், அலறான், உலகம் முழுக்க போய் கெஞ்சினான், ட்ரம்ப் காலில் விழுறான். அங்கேருந்து சமாதான தூதுக்கு ஏதோ ஏற்பாடாகிறது. ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் பாகிஸ்தான் மூலமாக வருகிறது. வேற எந்த உலக நாடுகள்கிட்டேருந்து வந்ததை நாம் ஏற்றுக்கல. பாகிஸ்தான்லேருந்து வந்ததன் காரணமாக நம்மளுடைய மிஷன் அக்கம்பலிஷ்ட், நாம் ஏற்றுக்கொண்டோம். அதைத்தான் நேற்று பிரதமர் சொல்லியிருக்கிறார். ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் சீஸ்ஃபயர் சொன்ன பிறகு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோன்னு ஒருத்தன் பொய் சொல்லுவானால் அதை விட என்ன அயோக்கியத்தனம் இருக்கக்கூடிய? குறைய நடக்கல, டேக் ஆஃபே ஆகலை. டேக் ஆஃப் நடந்தால் தானே போகிறோம், டேக் ஆஃபே ஆகலை. 3 நாளில் ஒருத்தன் போய் பயந்து போய் காலில் உளறான். உலகத்தினுடைய 38 நாடுகளினுடைய ஆதரவை கேட்குறான்னா அவனுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும்? நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தான் பிரதமருடைய ஸ்பீச்சில் அத்தனை நன்றி, ட்ரம்புக்கு நன்றி, சீனாவுக்கு நன்றி, கத்தாருக்கு நன்றி, இவருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும், துருக்கிக்கு நன்றி, ஒவ்வொரு நாட்டுக்கும் நன்றி சொல்லுகிறார். நம்ம பிரதமர் நேற்று பேசினார், யாருக்கும் நன்றி சொல்றது. நம்ம பிரதமர் இவங்கெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்ததுனால நான் போர் நிறுத்தத்துக்கு போனேன்னு சொல்லவே இல்லை. அவன் கேட்டான், கேட்கிறவன் கேட்டுட்டான்னா காலில் விழுந்துட்டான தானே அர்த்தம். அவன் கேட்காம இவர்கள் யாரு கேட்டாலும் அவர் ஒப்புக்கொள்ள போறதும் இல்லை. இன்னைக்கு யாருனாலும் கிளைம் பண்ணிக்கலாம். அவங்க கிளைம் பண்ணா இவர் ஒப்புக்கொண்டாராங்கிறதான் கேள்வி. ஆனா அப்போ சொல்லிட்டாரு, இதுக்கு அப்புறம் நான் ஜெயிச்சுட்டேன், நான் ஆதம்பூரை வெடிச்சிட்டேன், ஆதம்பூர் விமான நிலையத்தில் அவ்வளவு சேதமாக்கும் ஆதமாக்கும். நேரம் உட்காந்துட்டார், அழகா பண்றாரு. 11 வருஷமா தீபாவளி எல்லாம் மிலிட்டரியில் கூட கொண்டாடக்கூடிய அழகு தெரியாதா? இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரதமரை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று மொத்த இராணுவமும் கொண்டாடுகிறது, மொத்த எக்ஸ் சர்வீஸ் மென்களும் கொண்டாடுகிறார்கள். அதாவது நல்ல ஸ்டேட்ஸ்மேன் வித் கட்ஸ் அப்படி இருக்கக்கூடிய எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். பஞ்சாப் பார்டர் 100 கிலோமீட்டர் தான் அந்த பேஸ் இருக்கிறது. அங்க இந்த காலகட்டத்திலையும் தைரியமாக இன்னைக்கு காலையில போயிட்டு, அதுதான் நேற்று சொல்லிட்டார் இல்லையா, ஒரு விழுந்தாலும் திருப்பி விடணும்னு சொன்னதுக்கப்புறம் போகாமல் இருக்க முடியுமா? போதான் சொல்லு. கொஞ்ச நாள்ல இவர் அங்கே காஷ்மீருக்கும் போவார், கொல்லப்பட்டாங்க. அதுதான் தைரியம். ஏன்னா உடனடியாக இந்த பகல்காமே உடனடியாக அமித்ஷா போனாரா இல்லையா? இது வரைக்கும் காங்கிரஸ் பேரில் யார் போயிருக்கா சொல்லுங்க? வேணும்னா ஒரு 5 ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து ஒரே நாளில் சிவராஜ் பாட்டேல் ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்த மாதிரி ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு தவிர ஏதாவது செய்தார்களா? ஆகையினால மோடி அரசாங்கம் செய்து காட்டக்கூடிய அரசாங்கம். உலகத்துக்கும் செய்தி சொல்லியிருக்கு. நான் அவனை அடிச்சுட்டேங்கிறதையும் சொல்லிட்டு
இப்போ அவன் என்னை அடிக்கவில்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த செய்தி. இன்றைய நிறைவு செய்தியாக அமெரிக்க அரசு வந்த பிறகு அந்த டாக்ஸேஷன் அப்படிங்கிறத ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க எல்லாத்தையும். இப்போது அலுமினியம் மற்றும் ஸ்டீலுக்கு இந்தியாவுக்கான இம்போர்ட் டேக்ஸை 25% அதை மாற்றியிருந்தாங்க. அது இந்த வார சமயத்தில் நம்ம பார்த்தோம், நாட்டாண்மையாக அமெரிக்க அரசு தான் வந்து இரு தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தியதாக ட்ரம்ப்புமே ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. இந்திய அரசு இதற்கு பதிலடியாக நம்ம சில சலுகைகளை கொடுத்துருந்தோம் அமெரிக்க அரசுக்கு, அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? ட்ரம்ப் பொறுத்தளவுங்க அவருக்கு அவர் நாடு முக்கியம், நேஷன் ஃபர்ஸ்ட், அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி அவர் வந்து நக்சல்ட்டையோ ஜிஹாதிகள்கிட்டையோ பார்க்கக்கூடிய பார்வையிலையும் மாற்றம் இல்லை. இப்போ கூட நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க, அமெரிக்கானுடைய ட்ரம்பை எதிர்த்து ஏன் பேசவில்லை அப்படிலாம் கேட்குறாங்க. முதல்ல ஒரே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுங்க, 1971 இதே அமெரிக்கா எங்கே இருந்தது? பாகிஸ்தான் கூட இருந்தது. பாகிஸ்தானுக்காக ஃப்ளீட் 7th ஃப்ளீட்டை இந்தியன் ஓஷனில் கொண்டு வந்து நிறுத்தினது. அதாவது இந்தியா பாகிஸ்தான் போரில் நான் பாகிஸ்தான் பக்கம் என்று அறிவித்த அமெரிக்கா இன்றைக்கு நான் சமரசம் பேசியிருக்கிறேன் என்று சொன்னாலே அதுவே மாற்றம் தானே. இதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. காலம் எவ்வளோ தூரம் மாறி இருந்திருக்கு. அடுத்த கேள்வி, நீங்கள் அன்றைக்கு சூழ்நிலைக்கும் இன்றைக்கு சூழ்நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 71 அப்புறம் அன்னைக்கு கிராஸ் பார்டர் டெரரிசம் கிடையாது, அன்னைக்கு பாகிஸ்தான் நியூக்ளியர் ஸ்டேட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அப்படி இல்லை. அதனால இந்த கம்பேரிசனும் முதல்ல அப்போ ட்ரம்ப் வெகல்காமில் இந்த விஷயவில் இப்படி சொன்னதுனால தான் நீங்கள் டேரிஃபை உங்களுடைய இதை மாற்றிட்டீங்களா, இந்தியா பழிவாங்குகிறதா அப்படின்னா யாராவது கேட்டால் இதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான கேள்வி இருக்க முடியாது. அதுக்காக இந்தியா பண்ணல. எப்படி ட்ரம்புக்கு தன்னுடைய ட்ரேட் இன்ட்ரெஸ்ட்டோ அப்படி இந்தியாவுக்கு ட்ரேட் இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணுவதே தவறு. ஏன் டீலிங் பண்ணணும்? அவங்களோட டேரிஃப்னு வரும்போது டீலிங் பண்ணிட்டு தானே சொல்கிறாரு. மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படின்னு எதுவும் இல்லைங்கிற இடத்துக்கு தானே வர்றாரு. பாருங்க, இதே இந்தியா 2014 பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் பாகிஸ்தான் MNF மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் பட்டியலில் இருந்தது. மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் பட்டியல்லேருந்து பாகிஸ்தானை எடுத்து விட்டது மோடி அரசாங்கம். நீங்கள் இன்னைக்கு ட்ரம்பை பொறுத்தளவில் தேர் இஸ் நோ MNF, மோஸ்ட் ட்ரேட் ஃபேவர்டு நேஷன்லாம் கிடையாது. நீ எனக்கு என்ன தருகிறாயோ அதை நான் உனக்கு தருகிறேன், அவ்வளோதான் அவருடைய பாலிசி. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்டீலுக்கு பண்ணுறேன், இதுக்கு பண்ணுறேன், அதுக்கு பண்ணுறேன், பண்ணட்டுமே. உன்னை புரிந்து கொள்ளுங்கள், நம்மளை மாதிரி யாரும் பல்ஸ் கரெக்டாக பார்க்க முடியாது. இந்த அரசாங்கம் மாதிரி இந்தியா அமெரிக்காவுக்கு எவ்வளவு தேவையோ அதை விட பல மடங்கு அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை. இந்தியாவுக்கு உலக நாடுகள் எவ்வளவு தேவையோ அதை விட பல மடங்கு உலக நாடுகளுக்கு இந்தியா தேவை. அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொண்டும் மண்டியிட்டது காங்கிரஸ். அப்போ என்னாலையும் பண்ண முடியும், நீ பண்றியா, ரைட்டு, நான் அதுக்காக we won't succumb to pressure, நாங்களும் உங்களுக்கான வரி சலுகைகளை நீக்குகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு ஒன்றும் தனி கட்ஸ்லாம் வேண்டாங்க. இதை தயவு செய்து இதையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய போர் சூழலையும் லிங்க் பண்ணவே பண்ணாது. இது முன்னால் நடந்து அது பின்னால் நடந்திருந்தாலும், அது பின்னால் நடந்து இது முன்னால் நடந்திருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும். இதுல மாட்டுக்கிறதுக்கு அவரவருக்கு அவர் நாடு சார்ந்த நலன் முக்கியம் அப்படிங்கிற நாடு சார்ந்த நலன் முக்கியம். இந்தியா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் இந்திய நலனையும் விட்டு கொடுக்காது, அவ்வளவுதான். நான் அதில் சொன்னதுனால அதே நேரத்தில் உறவுகளையும் விட்டு கொடுக்க கூடாது. ரொம்ப சிம்பிள் சார். இது நீ ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குரம்லாம் கிடையாது. நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், ஏன்னா அங்கே ஒரு துளசி கப்பாடு, அங்கே ஒரு டிமான்ஸ், இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒன்றும் எந்த குறையும் இல்லை. அதனால இந்த அரசாங்கம் புரிந்து கொண்ட அரசாங்கம், இந்தியா கூட நட்பாக இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு அரசாங்கம், அதுலேயும் மாட்டுக்கருத்து இல்லை. ஜியோ பாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் அவர்களுக்கு தேவை இருக்கிறது. அதெல்லாம் நம்ம தனியாக தான் பார்க்கணும்.
அதனால இந்த வர்த்தகத்தில் வந்த இந்த வரி சலுகையை நாம் வாபஸ் பெற்றிருப்பது என்பது வர்த்தகத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. அவ்வளோதான். இது இயல்பு தான். உடனே அவங்க திருப்பி நெகோஷியேட் பண்ணுவாங்க. நாளைக்கு நம்ம நெகோஷியேட் பண்ணலாம். இது சப்ஜெக்டட் டு நெகோஷியேஷன்ஸ். அவ்வளோதான். ட்ரேட் நெகோசியேஷனுங்கிறது எல்லா காலத்திலையும் நடந்து கொண்டு. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு 2-3 நாளைக்கு முன்னால் தான் நமக்கும் இங்கிலாண்டுக்கும் FTA சைன் ஆச்சு, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. அதை பார்த்து கொண்டே இருங்க. அதனால் இந்த வர்த்தகத்தில் வருவது என்பது வர்த்தகத்தினுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக இந்தியா தன்னுடைய வர்த்தக நலனை விட்டு கொடுக்காமல் செய்திருக்கிறது. எதுவும் மோடி அரசாங்கத்தினுடைய வெற்றி. ஏன்னா காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டே இருந்தது. அவ்வளோதான். ஆனால் இதையும் இணைத்து விடாதீர்கள். அது மட்டும்தான் என்னுடைய வேண்டும். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு ஆசிரியர் திரு ராம நம்பிநாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி பாஸ்கர். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.